அவங்களுக்கு நடந்த நிலைமை நம்மளுக்கு நடந்து வரணும்டா. நம்ம உடம்பு உண்மையாலுமே எங்கதான் மூவ் ஆச்சுடா. என்னடா பார்த்தா பார்த்து ஏதோ பண்ற போதுடா. பாத்துடா என்னடா பார்த்த சொல்றா. நீ அதை பாத்தியா? நான் பார்க்கலடா. அவன் பின்னாடியே ஓடி வந்துடும். ஹைட்டா ஒரு கருப்பு உருவம் நம்மளை பார்த்துட்டு இருந்துச்சு. மற்றவங்க உடம்பு மாதிரி நம்ம இருக்க வேணாம். நம்ம பார்த்தாச்சு கிளம்பிடலாம். அதோட ரியாக்ஷன் சரியில்லை எனக்கு. சரியா? அறுத்து போட்ட ஆடு மாதிரி நம்மளும் பாதி உடம்பு சாப்பிட்டு நீங்க கிடப்ப நான் கிடப்ப எனக்கே தெரியாது. டே வேணாம். இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கும். பெரிய காடு தான். நாங்கள் வந்து எப்போவுமே உள்ளே போனதில்லை. இந்த மாடு மேய்க்கிறது இந்த மாதிரி வந்து இந்த ஊர் ஆளுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டோட ஓரத்துலேயே மட்டும் மேய்ப்பாங்க. உள்ளே யாரும் அதிகம் போக மாட்டாங்க. ஏன்னா பெரியவங்க தானே, எல்லாருக்கும் இந்த காடு வந்துட்டு எப்படி இருக்குன்னு முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு சின்ன பசங்க மட்டும் ஒரு 4-5 பேர் சும்மா ஒரு தடவை போகலான்னு சொல்லிட்டு உள்ளே இந்த மாதிரி வந்தோம். அப்படி வந்தப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடுக்காட்டு வரைக்கும் போனோம். அப்போதைக்கு நாங்கள் 11th படித்தோம்னு நினைக்கிறோம் ப்ரோ. உள்ளே சும்மா அந்த மாதிரி போகும்போது தான் ஒரு பொண்ணுனா ஒரு எப்படியும் 28 வயசு 29 வயசு இருக்கும். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி உடம்பு மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி பாதி உடம்பு இருக்கிற நேரத்தில் யாரும் அவங்கள ஏதோ ஒரு புளியோ ஏதோ ஒன்று சாப்பிட்ட மாதிரி உள்ளே கிடந்தாங்க, செத்து கிடந்தாங்க. 2 நாள் 3 நாள் தான் ஆன மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா தெரிஞ்சு. 7 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ்னு ஒரு பையன் வந்தான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் என் கூட தான் வந்து சுற்றிட்டு இருப்பான். முன்னாடியெல்லாம் அவன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான். லவ் பண்ணிட்டு ரொம்ப சீரியஸாக வந்துட்டு வேற கேஸ்ட் பிரச்சனை அந்த மாதிரி சொல்லிட்டு வீட்டிலலாம் ஒத்துக்கல. சரி, கொஞ்ச நாள் திடீர்னு இப்படி இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டான். இந்த மாதிரி காணாமல் போயிட்டு பார்த்தா அந்த பொண்ணையும் காணும். பொண்ணு காணும்னு சொல்லிட்டு பார்த்தா சரி 2 பேருமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓட்டாங்கன்னு நினைச்சோம். அந்த பொண்ணு ஆனால் அந்த ஊர்ல ப்ரோ. அந்த பொண்ணு வந்து இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அவங்க அப்புறம் கடைசி தான் தெரிஞ்சு அந்த பொண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ வேற இடத்துக்கு மூவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு. பொண்ணு மட்டும் அப்ப தனியா போயிருக்காங்க. இந்த பையன் எங்க போயிட்டான், இவன் இந்த பொண்ணு கூட்டிட்டு தான் ஓடுனாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். சரி எங்க இவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் இந்த மாதிரி சும்மா அவனை தேடி பார்க்கும்போது எங்கேயுமே காணும் அவனை கடைசி வரைக்கும். இந்த ஊராளுங்க சும்மா எதாச்சியா உள்ள போய் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி செத்து கிடந்திருக்கான். அதுலயே வந்து பாதி உடம்பு மட்டும், மீதி எல்லாம் ஏதோ சாப்பிட்ட மாதிரி கிடந்திருக்கு. இந்த மாதிரி உள்ள செத்து கிடந்திருக்கான். போலீஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியல யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சோம். பகல்ல வந்துட்டு ஒரு 200 மீட்டர் 100 மீட்டர் இந்த ரேஞ்சில தான் உள்ள, வெளியில அந்த காட்டோட வெளியில மட்டும் தான் இருப்பாங்க. உள்ள போற அளவுக்கு உள்ளூர் காலங்க தைரியம் இல்ல. வெளியூர்ல இருந்து ஏதாவது வேட்டைக்கு போறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆளுங்க வந்து வருவாங்க உள்ள. அவங்களுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களும் போறது இல்ல. நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி உள்ள காட்டுக்குள்ள போற அளவுக்கு நம்ம அந்த உள்ளூர் ஆளுங்க தைரியம் இல்லை. நீங்களே இப்பதான் வந்திருக்கீங்க, நானும் உங்களை போக வேணாம் தான் சொல்றேன். நீங்க தான் வீடியோக்காக போறேன்னு சொல்றீங்க. இப்ப இங்க இருந்து அந்த லொகேஷன் எவ்வளவு தூரம் ப்ரோ இருக்கும்? அது 1 கிலோமீட்டர் வரும் ப்ரோ. உள்ள பக்கம் தானா? 1 கிலோமீட்டர் வரும் காட்டுக்குள்ள. ஆனா எல்லாம் இந்த சீமக்கல் வேலை இந்த மரம் தான் இருக்கு, முள்ளு மரம் தான் இருக்கு. நீங்க குனிஞ்சு தான் போற மாதிரி இருக்கும். 1 கிலோமீட்டருக்கே 2 மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன். நானே கூட அந்த இடத்துக்கு ஒரு தடவை தான் போனேன். அந்த பசங்களோட சேர்ந்து போனப்பதான் போனேன். அந்த இடத்த பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டோம். இல்ல ரீசெண்டா மழை வேற பெஞ்சிருக்கு. அதனாலதான் ப்ரோ சொல்றேன் உள்ள போகாதீங்கன்னு. அதான் வெளில இருந்து கேள்வி கேட்கணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நானே போகணும். வரீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, ஐயோ நான்லாம் உள்ள வரல ப்ரோ. சும்மா ஒரு 5 minutes தான் ப்ரோ. ஐயோ நீங்க உங்களே போக வேணான்னு சொல்றேன் ப்ரோ. விஷயம் தெரிஞ்சு நான் எப்படி ப்ரோ உள்ள போவேன்? சரி ஓகே ப்ரோ. பாருங்க ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு உள்ள போக ட்ரை பண்ணாதீங்க. குருசாமியின் தீபாவளி வாழ்த்து. போலாமாடா? போலாண்ணா. இந்த இடத்துக்கு வந்திருக்கோமே, இந்த லொக்கேஷன் யார் சொன்னது நம்மகிட்ட? எனக்கு ஒரு மெயில் பண்ணாங்க. ஓகே, அதை கேட்டு தான் வந்தேன். இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இல்ல? புரியல. பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இல்ல. லைட்டா அள்ளு விடுது தான், என்ன பண்றது? மான்ஸ்டர் இருக்கும் போது நான் அவர் சொன்னார். ஆனால் அவர் சொல்றப்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சொன்னானா சரி போய் உள்ள போய் பார்ப்போம். எத்தனை இடத்துக்கு போயிருக்கோம். புதுசாக மான்ஸ்டர் இருந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்ம கண்டிப்பாக. என்ன இருந்தது? எங்கேருந்து சவுண்ட் கேட்டுச்சு? என்ன விழுந்தது ஃபஸ்ட்டு?
அதான்டா எனக்கும் தெரியல. ஏய் கிளை ஆடுதுடா. இந்த அவர் சொல்றப்ப எனக்கு தெரிஞ்சுது. யார் அது? இந்த என்ட்ரன்ஸ்குள்ள போயிட்டு நீங்க வர போட்டோ எடுக்கிறதா நம்ம சொல்லிட்டு வந்தோம்னா இல்ல. இந்த சவுண்ட் நோட் பண்ணியா? பயங்கரமா இருக்குடா. கிளையெல்லாம் ஆடுது. நம்ம அதை பத்தி இப்பதான் இல்ல என்ன விழுந்ததுன்னே தெரியல நமக்கு. நம்ம இப்பதான் அதை பத்தி பேசவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்குள்ள பாரு. புரியல. சரியே இல்லை. சரி வா பாத்துக்கலாம் வா. ஆனா இங்க விழுந்ததுன்றது உனக்கு மாறி இல்ல. லைட்டா அள்ளு கொடுக்குற என்ன பண்ண சொல்ற? பைக்கை வெளில காமிச்சா அசிங்கமா இருக்காது. நீ ஒன்றும் இல்லை, எப்படியாவது போராடி ஒரு 1/2 மணி நேரம் ஓகேவா? சரி பிரசாந்த். அதான் லோக்கல் பையன் ஒருத்தனை வெளில நிற்க வச்சிருக்கோம். அவன் பார்த்துக்கோ. அவன் ஏதோ ஓடிட்டு போறான் பிரசாந்த். அவன் வேற பாதி உடலை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்றான். பொய்யானு தெரியலடா. ஆனா இங்க வந்து கல் சவுண்ட் வந்துச்சு பத்தியா? புரியல. கல் சவுண்ட் வந்துச்சு பத்தியா? அப்போ நரசலாயிட்ட பிரசாந்த் ஏதோ நின்ன மாதிரியே இருந்துச்சு. கிளையெல்லாம் அடுத்துடா. மேல இருந்து ஏதோ கீழே விழுந்த மாதிரி. அவன் மரத்துல ஏதோ உட்காந்துருப்பானா பிரசாந்த்? இருக்கலாம்டா. பிரசாந்த் ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இல்லை? தவளை சவுண்டு. ஹம்மிங் பண்ற மாதிரி கேட்டுச்சு. அப்படி கேட்டுச்சு. உனக்கு தவளை சவுண்டை கேட்டுச்சு? சரி வா பார்க்கலாம் வா. பார்த்துக்கலாம்டா மணி. வாடா. தண்ணி. ஆனா இந்த காட்டுக்குள்ள யாரும் வரலன்னு சொல்றாங்கல்ல. ரொம்ப டென்ஷனா இருக்குடா. ஆமா ஆமா பார்த்து பிரசாந்த். சரி இங்க ஃபுல்லா தண்ணியா இருக்கு. எங்க 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 எங்கடா? மேல இருந்து விழுதுடா. என்ன தெரியலையே பிரசாந்த். வவால் பிரசாந்த் உண்மையாலுமே அங்க யாரும் நின்ன மாதிரியே இருந்துச்சு. ஆமா யாருமே இல்லையே. சரி வா பிரசாந்த் உண்மையாலே பாக்கு. சரியில்லை. பிரசாந்த் 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 வா 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 வா. தனியா போகாத வா வா. கூடவே வா. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் வா. ஹலோ யார் அது? யாரும் இங்க இருக்க மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது பிரசாந்த். இருக்கேடா. உண்மையாலுமே யாரும் இங்க இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது எனக்கு. மரத்துல இருந்து கல் விழுவுது. என்னன்னு கூட வா. எங்க ஏதோ இருக்குடா. என்ன பிரசாந்த்? மண்டை ஓடு மாதிரி இருக்குடா. ஏய் இல்ல 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 ஹெல்மெட் ஹெல்மெட். புரியல. புகை மாதிரி போகுது பிரசாந்த் இது. ஏய் தண்ணியில யாரோ நடந்த மாதிரி சவுண்ட் கேட்கல? கேக்குது பிரசாந்த். உண்மையாலுமே கேக்குது. அதான் தண்ணியில யாரும் நடந்து போற மாதிரி சவுண்ட் கேக்குதுல்ல. பிரசாந்த் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரசாந்த். வா பிரசாந்த் போலாம். நம்ம வந்து ரொம்ப நேரம் கூட ஆகல. இப்பதான் கண்டினியூவா எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? தானே எல்லாம் ஆடுதுடா. பாத்தியா இல்லையா? நான் பார்த்தேன். அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் உன்கிட்ட. தானே எல்லாம் ஆடுது. தண்ணியில கூட நடந்து போற மாதிரி இதோட தெரியல உனக்கு. அப்ப யாரும் இங்க இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான்டா நம்ம இவ்வளவு நேரம் நிக்கிறோமே. நம்ம பேசின பேச்சு யாராவது வந்திருக்கணுமே. யாருமே வரலையே. ரொம்ப எனக்கு பயமா இருக்கு. ஆனா சீக்கிரம் நம்ம காலி பண்ணணும். சீக்கிரம் சேஃபா ஜோன் போகணும் பிரசாந்த். நீயே என் கூட வந்ததானே. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்தோம். நான் இந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. இல்லை என்ன காஞ்சி போய் விடுவதா என்னன்னு எனக்கு தெரியல.
இடமே ஒரு மாதிரி கொகை போற மாதிரி போகுது. இந்த பாரு நான் திருப்பி சொல்றேன், தனியா போயிடாத, கூடவே வா. சரி பிரசாந்த். ஃபர்ஸ்ட் கூட வா. டேய் அவன் நார்மலா ஏதாவது ஒரு மனுஷன் அந்த கூட பரவாயில்ல, ஒரு மான்ஸ்டர்னு சொல்றாங்கடா. ஆனா இந்த இடத்த பத்தி பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய் என்னடா இது? ஓடுன மாதிரி சவுண்ட் கேக்குதுடா. என்னடா ஓடுச்சு? பிரசாந்த் டேய் ஏதோ கேட்டியா? சவுண்ட் கேட்டியா? டேய் என்னடா வாய்ஸ் அது? எல்லா பக்கமும் கேக்குதுடா. டேய் முள்ள முத்தி குத்திச்சுடா. பாத்து டேய் பக்கத்துல தான்டா இருக்கு. நீ சரி பண்ணிக்கோ, காலை சரி பண்ணிட்டேன். வா கூடவே வா, பக்கத்துல தான் இருக்கு. நீங்க மிஸ் பண்ண வேணாம். என்னடா ஓடுச்சு அது? இல்ல இன்னைக்கு மிஸ் பண்ண வேணாம். டேய் அது என்ன ஓடுச்சு பாத்தியாடா? பாத்துக்கலாம்டா, வாடா. டேய் அவன் ஒரு மிருகம்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா பிரசாந்த். டேய் பிரசாந்த் வேணாம், சொல்ற கேளுடா. ரொம்ப உள்ள போயிடலாம், லாங்கா மாட்டிக்க வேணாம்டா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்த பத்தி அவனுக்கு விசாரிச்சியா? விசாரிச்சுடா. இப்ப கரண்ட்ல ஏதாவது போயிட்டு வந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ நடந்துச்சாடா? அதை கேட்டியா? அவன் லாஸ்டா ஒரு கதை சொன்னான் தெரியுமா? ஆமா, ஒரு பையன். பிரசாந்த் சவுண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கேக்குது, பக்கத்துல தான் இருக்கிறான். ஓகேவா? அவன் ஏதாவது நம்மள ஏதாவது பண்ணிட்டா? அதெல்லாம் பண்ண மாட்டான்டா, பாத்துக்கலாம். டேய் நம்ம கிட்ட ஒரு கட்டை கூட இல்லடா. அவன் ஒரு மிருகத்தனமான ஒரு இதை உண்டு. அவன் பாத்தியா ஓடுன சத்தத்தை பாத்தியா? ஒரு யானை ஓடுனா சவுண்ட் எப்படி கேட்கும் அந்த மாதிரி அவன் ஓடுறான். அவன் நம்மள எதுவும் பண்ண மாட்டேன்னு எந்த நிச்சயத்துல வந்து இது பண்ணிட்டு இருக்க உள்ள? ஆனா அவன மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லடா. டேய் பிரசாந்த் வாய்ஸ் அந்த சவுண்டு ஆக்சுவலா நாங்க மான்ஸ்டர் பத்தி நான் படத்துல மட்டும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரியலாக எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் எப்பவுமே பேய் வீடியோ தான் எடுக்க போவேன். இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, மிருகமும் இல்லாம மனுஷனும் இல்லாம ரெண்டும் கலந்த ஒருத்தன் இங்க சுத்திட்டு இருக்கான். மனுஷனை வேட்டையாடுற ஒரு பிறவிய, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இங்க நடமாடிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டது. நாங்க உடனே சாந்து அவன் எதோ ஏற்றி எரியறான்னு நினைக்கிறேன்டா. சொல்றேன், பக்கத்துல தான் இருக்கான். டேய் அவன் விடுற வாய்ஸே சரியில்லை. அவன் மனுஷ வாய்ஸ் மாதிரி தெரியல எனக்கு உண்மையாலுமே. டேய் அவன் உண்மையாலே மனுஷ வயசு இல்லடா அவனுக்கு. அங்க ஏதோ நடந்த மாதிரி இருந்துச்சு. டேய் என்னடா சொல்ற? அந்த மரம் இருக்குல்ல. டேய் சரி ஓகே பாத்துக்கலாம். இந்த சம்பவம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம கிளம்பி வந்துட்டேன். இவங்ககிட்ட எதுவும் சொல்லலை. இங்க வந்தது அப்புறம் தான் நான் எல்லாமே சொன்னதுக்கு அப்புறம் ஓவரால் கான்ஃபிடன்ஸா தான் இருந்தோம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா அவன் கான்ஃபிடன்ஸ் உடஞ்சிருச்சு. அவன் போடுற சவுண்டும் அந்த நடக்கிற சவுண்டும் ரொம்ப டிஃப்ரென்ஸா ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. சீரியஸாவே பாத்துக்கலாம். அவன் நம்மள அட்டாக் பண்ணா ஏதாவது தப்பி கூட வழி இல்லை. போயிட்டே இருந்தாதான் நமக்கு சேஃப். ஒரே இடத்துல நின்னோன்னு வச்சுக்கவேன், நம்ம சுத்தி எல்லா பக்கமும் சவுண்ட் கேக்குது. எந்த பக்கம் இருந்து பாய்வான்னு யாருக்கு தெரியும்? நடந்துட்டே இருக்கலாம். வா, ஒரு இடத்துல நிக்க வேண்டாம். அது வரப்பு நம்மள யாரோ ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி இருந்துச்சுடா. அவன் வரப்பன இடம் சொல்லிட்டு வந்து இல்ல, இப்போ இந்த பக்கம் யாரோ ஃபாலோ பண்ணி நடந்து வந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு யாரோ அந்த இடத்துல ஒரு இதுல காமிச்சல ஸ்டார்டிங்ல அவங்க யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனா அந்த மனுஷன் ஒரு மாதிரியே எனக்கு தெரியலடா. ஆனா அந்த ஒரு கால் சவுண்ட் இருக்குல்ல, அந்த கால் சவுண்டு இந்த இடம் தான். டேய் பிரசாந்த், இங்க வாடா. தண்ணி மூவ்மெண்ட் தெரியுது பாரு. இப்பதான் இது நடந்திருக்கு. அவன் மான்ஸ்டர்னு சொல்றல, அவன் இறந்துட்டானே இருக்கானாடா? தெரியலடா. அவன் இறந்துட்டானா அவனோட இது என்னடா பாம்பா? இல்ல கிளை. நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்ப
அவன் எதோ இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுதுடா. இருக்கு, ஆனா நம்ம சுத்தி தான் இருக்கு. அவன் உயிரோட இருக்கானா, அதனாலதான் மக்கள்கள் இந்த சைடு நடமாட்டம் இல்லையோ. அவங்க தான் ஓப்பனா சொல்றாங்களேடா மனுஷங்களை வேட்டையாடுது அப்படின்னு. மனுஷங்களை வேட்டையாடாவே அவ்வளவு தூரம் இவ்வளவு எல்லாம் வச்சிருக்க மாட்டானுங்கடா. ஆனா இவன் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இதா இருக்கான். உள்ள போய் பார்க்கலாமா? டேய் வேணாண்டா, ஜஸ்ட் போட்டோ எடுக்கிறதா நம்ம சொன்னோம். அவன் அதுக்கே பயந்துகிட்டு நிற்பான்டா. வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருந்தா அவன் அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டான். ஊருக்குள்ள போய் ஆளுங்களை கூப்பிட்டு வந்திருப்பான். ஆளுங்களை கூப்பிட்டு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா பிரச்சனைலாம் ஒன்றும் ஆகாது. அவன் பார்க்க நல்லா பையன் மாதிரி இருந்தான்டா. அவன் சொல்றான்னு இந்தியடா. ஆனா அந்த இடமே ரொம்ப ஹானஸ்டா சவுண்ட் எஃபெக்டா இருக்குல்ல. டேய் பிரசாந்த், எனக்கு என்னமோ உண்மையாலுமே இங்கதான் இருக்கான். அவனுக்கு என்ன பாஷடா தெரியும்? அவன் பேசுற வாய்ஸ் அது நல்லா தெரியா? அவன் ஏதோ அரபி வாய்ஸ்ல ஏதோ பேசுன மாதிரி இருக்குடா. அரபிக் மொழியில தான் அவன் பேசுன மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஆனா அவன் அரபிக் மொழியா அது என்ன மொழின்னு அதை டிஃபரன்ஸ் பண்ண முடியல. அவன் ஓடின ஸ்பீடும் அவன் ஓடின பேசினதுக்கு அப்புறமும் அந்த வாய்ஸ் வந்து எனக்கு தூரா கேட்டுச்சு. அந்த சவுண்ட் வந்து வேற மாதிரி கேட்குது. சரி வா பாத்துக்கலாம். அவன் ஏன்டா வாடா நிக்காதடா. டேய் அவன்கிட்ட பேசுறா ஃபர்ஸ்ட். என்னடா பேசுறது? அவன் என்ன லாங்குவேஜ்ல பேசுறானே தெரியல. அது பாக்குறப்ப ரொம்ப பயமா இருக்குல்ல. கண்டிப்பா அது போற சவுண்டும். ஆனா ஷோரா சொல்லுவான் பக்கத்துல தான் நிக்குது. பக்கத்துல நிக்குது. எதிர்க்கு எது ஒண்ணு நின்னா டேய் அவங்ககிட்ட எதை கேளுடா, இங்கதான் பக்கத்துல இருக்கியான்னு. அது பேசுறதே எனக்கு புரியல. என்னடா அது புரியுமாடா? டேய் அது மனுஷனை வேட்டையாரு ஒரு மிருகம்டா. நம்மளெல்லாம் பாவம் பண்ணி போய் பார்க்காது. சொல்றீல, அப்புறம் எப்படி நம்ம பேசுறது? அது டேய் இமுல்றா. டேய் கிளா ஆடுது. மேலதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு போறதுக்கு வழியே இல்லையடா. ஏய் நம்மளை தேடி வருமாடா? கண்டிப்பா வரும். வேர்வை ஸ்மெல்லு, ரத்தம் ஸ்மெல்லு கண்டிப்பா வரும். என்னால முடியல. சொன்னீல, ஆமா எதுவும் ரத்தம் வருதா? இல்லடா. பண்ணிக்கோ, செக் பண்ணு. இல்லையே. இல்ல 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 சேஃப்டிக்கு தான் சொல்றேன். இல்ல இல்ல எதுவும் இல்லை. ஏன்னா உள்ள குத்துறப்பதான் அந்த போனிச்சு. என்னாச்சு? மேல கிளை ஆடுதுல ரொம்ப. அதான் ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்குடா. நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள போலாம்டா. வெளியே நிக்கிறோம்டா. அது இதுக்குள்ளதான் இருக்க மாதிரி இல்ல. இது என்ன என்னடா? சமாதி மாதிரி இருக்குடா. இப்ப நம்ம அந்த காட்டுக்குள்ள உள்ள வந்து எவ்வளவு கிலோமீட்டரா இருக்கும் உள்ள? இந்த ராஜா காலத்துல எல்லாம் சமையல் ரூம் இருக்கும், சமைப்பாங்கல்ல. ஆமா, அந்த இடம் விறகுலாம் சமைப்பாங்கல்ல. ஏய் இந்த பிளேஸே சமாதிமா இருக்குடா. பிரசாந்த், ஏய் சவுண்ட் கேட்டியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பாத்துடா. டேய் காட்டுக்குள்ள இந்த மாதிரி இடம் இருக்குன்றதே ரொம்ப ஒரு அதிசயமா இருக்குல்ல. இந்த 7 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த இடத்துக்குள்ள ஒரு புகை இருக்குன்னா புகை மாதிரி ஒரு வீடா இருக்கு. இது எந்த காலத்து இதுல கட்டினதுன்னே தெரியல. ஆனா ரொம்ப இடிஞ்சு போன மாதிரி இருக்கு. ஆனா எப்ப இடிஞ்சு விழுணும் தெரியல. ஆமா, மான்ஸ்டர் இருக்கு. எங்க எங்க டேய் அது நின்னுச்சுடா. எங்க? ஐடியா நின்னுச்சுடா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தாங்க. நின்னுச்சு.
டேய் இப்போ உண்மையாலுமே நின்றுச்சுடா. பிளாக் கலர் ஷேடோ சர்ன்னு போச்சுடா. அந்த மரத்துக்கிட்டடா. ஆமாடா, சர்ன்னு போச்சுடா. போ டேய், உள்ள போவாரா? டேய் பிரசாந்த், உள்ள போவாரா? டேய் சவுண்டு பத்தியா? டேய் கிளா எடுத்துடா. போவாரா? டேய் டேய் பிரசாந்த், அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சுடா. டேய் அதை நம்பாதடா. சொல்றேன், சுத்து போட்டுருச்சு. டேய் அதுகிட்ட மாட்ட வேணாம்டா. டிராப் ஆயிட்டோம். உண்மையாலுமே அது நின்று ஒரு செகண்ட் என்னை பார்த்துச்சுடா. நான் அதை பார்த்துட்டு நான் இப்படி வந்துட்டு சொல்றதுக்குள்ளே சருன்னு ஒரு செகண்டுக்குள்ள மறைஞ்சிடுச்சு அது. அதான் இப்போ நம்ம அது என்னை பார்த்து ஒரு மாதிரி ஒரு முறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நான் அதை உணர்ந்தேன்டா. அதில் பாத்தியா, அது ஒரு குனிஞ்ச மாதிரி நின்று இப்படி குனிஞ்சு நிமிருவோம்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷ உருவ மாதிரி தெரியல. அது மனுஷ உருவ மாதிரியே தெரியல. சாதாரண அந்த ஒரு ஷேடோ தான். அந்த ஷேடோ குனிஞ்சு நிமிர்ந்த மாதிரி அந்த இது காட்டுச்சு. அது ஒரு செகண்டு தான். அப்படி அவனை பார்த்துட்டு அவனை சொல்கிறப்போ அது சரியான மறைஞ்சிச்சு. ஆனால் அந்த எஃபெக்ட், அது போகிற எஃபெக்ட் சவுண்டு பற்றியா எல்லாம் ஆடுது, தண்ணீரை சத்தம் நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹானஸ்டாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இருந்து நம்ம சீக்கிரம் கிளம்புறது தான் பாயும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு தான் நமக்கு வளர்ந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ கூட பாரு, இந்த பில்டிங்குள்ள வந்துட்டோமா, சுற்றி சவுண்டு கேட்குது. ஸோ ட்ராப் ஆகிட்டோம். இப்போ நம்ம வெளில போனோம்னா இது எப்போ வேணாலும் உள்ளே வரலாம், தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லை. ஓகேவா? எப்போ வேணாலும் உள்ளே வரலாம். இப்போ நம்ம வெளியில போகிறோம் அப்படின்னா பார்த்து பக்குவமா. மக்கள் நடமாட்டமே இல்லாத 7 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கோம். புரியுதா? நம்ம சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது நம்மளை சுற்று போட்டுருச்சு அப்படின்னு நமக்கு தெரிகிறப்பவே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். நீ தனியாக போகாத, நான் உன் கூடயே தான் வரேன். சரியா? ஆளுங்க நடமாட்டமும் கம்மி தான் இங்கே. அப்போ எவ்வளோ பொருள் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுக்கலாம் போயிருக்கோம். ஆனால் இது வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருக்குது. ஆமாம் ஆமாம் பட்டீஸ், நம்ம நிறைய இடத்துல பேய் வீடியோ எடுக்க போயிருக்கேன். எனக்கு இது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் இந்த மாதிரி மான்ஸ்டர்லாம் தேடி நான் எங்கேயுமே வந்தது கிடையாது. நான் எதுக்கு இந்த இடத்த கஷ்டப்பட்டு தேடி வந்தேன் அப்படின்னா, நம்ம எப்பவுமே பேய் வீடியோ தானே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆடியன்ஸுக்கு புதுசாக ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட் கொடுக்கலாமே, அதை எதிர்பார்த்து தான் நான் இவ்வளோ தான் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தேன். ஸோ நான் எதிர்பார்த்ததோட நிறைய ஆக்டிவிட்டிஸ் எங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இதுவும் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். எதுவும் ஆகாமல் இருந்தால் நல்லது. எதுவும் ஆகாதுன்னு கடவுள் தானே வேண்டிக்கணும். எதுவும் ஆகாது பார்த்துக்கலாம். ஏன்னா அது மான்ஸ்டர்ரா, அது என்ன பண்ணும் நம்மளுக்கே தெரியாது. ஆனால் அது பண்ணுற விதம் சரியில்லை. சரிவா பார்த்துக்கலாம். டே அது பண்ணுற ஆக்டிவிட்டியே சரியில்லைடா பிரசாந்த். ரொம்ப டென்ஸாக இருக்குடா. இதை கொஞ்சம் பார்த்து வாடா. டே பிரசாந்த், உள்ளே போக போக எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஜர்க்கடிக்குதுடா. தூரம் போகாத, என் கூடவே வா. என்னடா டார்ச் லைட்ரா இங்க? இது வந்து விழல இல்லடா, வேணா இது பக்கத்தில் வருமே சவுண்டு. டேய் 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 அந்த இதுக்குள்ளே பார்த்தியா? டேய் அதுக்குள்ளே இப்போ ஏதோ போன மாதிரியே இருந்துச்சுடா. அந்த இதுலடா, இதுக்குள்ளேயா? அங்கே தானடா இருந்தோம். டேய் உண்மையாலுமே ஒரு மாடி இருக்குடா பிரசாந்த். சரி ஓகே இரு, டென்ஷன் ஆகாது, ரிலாக்ஸாக இரு. டேய் அது என்ன பண்ணுன்னு நினச்சாலே எனக்கு ஒரு பாதி உடம்புல அவன் சொல்கிறப்ப எனக்கு உடம்புல சிலுத்துருச்சு. பார்த்தீங்க பாரு, அந்த சவுண்டு கேட்டப்போ இப்போ ஒன்று வந்துச்சுல, அப்போ என் உடம்பே சிலுத்துருச்சுடா. சீரியஸாக பாருடா. ஓகே இப்போ நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா? இப்போ சைலண்ட்டாக இருக்கு பாரு. அது பண்ணுற ஆக்டிவிட்டியை பார்த்து அது எல்லாம் இந்த காடை அடங்கின மாதிரி இருக்கு. அந்த எந்த சவுண்டு பூச்சி எதுவுமே கிடையாது. இப்போ அணத்திட்டு முன்ன நடந்ததை விட இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கு. இப்போ அந்த இது அணத்த ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிம்டம்ஸ் தெரியுது. இப்போ அதோட இடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம இருக்கணும். கண்டிப்பாக. ஆனால் இவ்வளோ ஹானஸ்டாக இருக்கிறப்போ ஏதாவது பேசி பார்க்கலாமா?
பேசி பாரு. ஆனா பேசுறது என்ன டேய் அது ரெஸ்பான்ஸ் பண்றதே சரியில்லடா. அது என்ன சொல்லுது நம்ம கிட்ட? என்ன சொல்லுது? ஏய் ஏதோ சவுண்ட் எஃபெக்ட் அது இடத்துல ஏதோ வந்து நம்ம இது பண்ற மாதிரி இது விடுது. அது என்ன தெலுங்கு படம் வில்லனாடா ஏன்னு சொல்றதுக்கு? சந்தோஷம்டா. என்ன தெலுங்கு படம் வில்லனா? ஆனா அது ஓடுற சவுண்டு நல்லா லிசன் பண்ணி அது பக்கத்துல மாதிரி ஃபீல் ஆச்சு. பக்கத்துலேயே போன மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் முள்ளு என் காலில் குத்தி இதான மாதிரி. ஆனா அந்த அது போற காற்று அந்த எஃபெக்ட் அந்த ஃபீல் வந்து நான் இது பண்ணேன். பார்த்துக்கலாம்டா. ஆனா இவ்வளவு தூரமும் போகிறப்போ இந்த இடம் ஒரே மாதிரியே சுற்றி சுற்றி ஒரு இடத்துல வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாஸ்டர் இத்தனை நாள் காட்டுக்குள்ள இருக்குல்ல. இப்ப நம்ம பேசினதை தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். நம்ம அடுத்த ஸ்டெப்பை யோசிக்க மாட்டோம். ஆனா அது பண்ற ஆக்டிவிட்டி ஒரு மாதிரி இதாகுது. ரொம்ப ஹானஸ்டா இருக்கு. ஆனா உள்ள போக போக எனக்கு இன்னும் அது சிம்டம்ஸ் அதிகமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. சரி ஓகே, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலன்னு என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பேசினதை தான் திருப்பி அதோட இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப என்ன பண்றோம் எனக்கு தெரியல. அதான் சொல்றேன், அதுகிட்ட ஏதாவது பேசி வேணா பாக்கலாம். அது புரிய போறது கிடையாது. நம்ம என்ன பேசினாலும் அது புரிய போறது கிடையாது. ஆனா அது மனுஷ மாதிரி எனக்கு தெரியல. நம்ம பேசினதை தான் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம் அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம இந்த இடத்துல தனியா நிக்கிற வரைக்கும் நமக்கு டேஞ்சர் தான். மூவ் பண்ணலாம் வா. எனக்கு இந்த இடமே ஒரு மாதிரி உள்ள போக போக ரொம்ப ஹானஸ்டா இருக்குடா. ஐ எம் வெரி சீரியஸ். அதோட சிம்டம்ஸுமே எனக்கு தெரியல. எந்த பக்கம்டா வந்தோம்? அதான் எனக்கு சுத்தி சுத்தி அந்த ஒரு இதுக்குள்ள மாட்டிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ என்னது? அந்த கிழக்குள்ள நிலா வெளிச்சத்தை பாரு எப்படி இருக்கு போடுறோம். ஐயோ தெரியுதா? ஐயோ. ஆனா ஒரு நிமிஷம். டேய் ரொம்ப நர்வஸா இருக்கா எனக்கு. நம்ம எந்த பக்கம்டா வந்தோம்? அது எனக்கே தெரியலடா. இப்போ அதோட இடத்துக்கு வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுடா. ஏதோ ஸ்மெல் வருது இல்ல? ஏதோ அழுக்குன ஸ்மெல் வருதுடா. அவங்களுக்கு நடந்த நிலம நம்மளுக்கு நடந்தா டி நம்ம உடம்பு உண்மையிலுமே வேணா அதை பார்த்துட்டு வாட கிளம்பிடலாம்டா. வாடா வேணாம். டேடி பிரசாந்த் அது நம்ம உண்மையாலே சொல்றேன் கேளு. அது மற்றவங்க உடம்பு மாதிரி நம்ம இருக்க வேணாம். நம்ம பார்த்தாச்சு கிளம்பிடலாம். அதோட இது ரியாக்ஷன் சரியில்லை எனக்கு. சரியா? நீ அது பாத்தியா? நம்ம பார்த்தேன்டா. அது கொடூரமா இருந்துச்சு. அந்த இடத்துல பார்த்தேன்டா. அறுத்து போட்ட ஆடு மாதிரி நம்மளும் பாதி உடம்பு சாப்பிட்டு நீ எங்க கிடப்ப நான் எங்க கிடப்பேன்னு எனக்கே தெரியாது. டேய் வேணாம். டேய் வேணாண்டா பிரசாந்த். ப்ளீஸ் கெஞ்சி கேட்கறா. வேணாண்டா. டேய் பிரசாந்த் அதோட வாய்ஸே சரியில்லடா பிரசாந்த். உண்மையாலுமே அதோட வாய்ஸ் பாம்பு சீரன்ச்சா எப்படி இருக்கும்? அது கூப்பிடுதாடா நம்மள சாப்பிட கூப்பிடுதுடா. டேய் உனக்கு புரியுதா இல்லையா? டேய் ப்ளீஸ்டா. டேய் கெஞ்சி கேட்கண்டா. வேணாண்டா. டேய் நான் ஒரு கட்டு எதுவும் எடுத்துக்குவா. நீ கட்டு எதுவுமே இல்லடா. பிரசாந்த் சவுண்டே சரியில்லடா. உண்மையாலுமேடா அது உருவம் பார்க்கவே பயமா இருக்குடா. நமக்கு ஏதாவது ஆச்சுன்னு எப்படா வருவாங்க? நீ பாத்தியா? இங்கதான்டா இருந்துச்சு. அது இங்கதான் எட்டி பார்த்துச்சு. டேய் அது ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்குடா. அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கை காலம் நடுங்க இருக்கு. பாடுறா அது என்ன மாதிரி உருவம்டா அது? அது நான் அந்த உருவத்தை நான் கிளியரா கேப்சர் பண்ணலான்னு தெரியல. ஒரு மாதிரி கொடூரமா இருக்கு. உடம்பு ஃபுல்லா முடியா இருந்துச்சு. அதுக்கு அது பார்த்ததுலேருந்து என் கை காலம் உதற ஆரம்பிச்சிச்சுடா. ஒரு செகண்ட் அல்லு இல்லடா எனக்கு.
அது எவ்வளவு ஸ்பீடா உள்ள நீ போச்சு பாட்டுக்கு தெரியுமா? அசால்ட்டா பார்க்கலான்னு சொல்ற. எவ்வளவு ஸ்பீடா உள்ள போச்சு தெரியுமா? அது எப்படி நீ அசால்ட்டா அதை பார்க்கல போலாம் வா அப்படின்ற. அது ஒரு மான்ஸ்டர்ரா. அது நம்மள என்ன பண்ணு கடிச்சு குதறி என்ன பண்ணுன்னு நமக்கே தெரியாது. அது ஓகேடா, பட் நம்ம இதுக்காக தான் நமக்கு இங்க ஏதாவது ஆச்சுன்னா பாக்குறதுக்குலாம் ஆள் கூட இல்ல. சரி ஓகே, நம்ம பார்த்தோம் அது ஆபத்தானதுன்னு. ஓகே, அத வீடியோ எடுக்க தானே வந்திருக்கோம் எவ்வளவு தூரம். அதை மிஸ் பண்ணிட்டு போச்சு எனக்கு விருப்பம் இல்லடா. அதுக்கு தான்டா சொல்றேன், நமக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. ஓகே சரி அதெல்லாம் இருக்கட்டும், எப்படி வெளில போறது அதை பாரு. அதுக்கு உண்டான வழி நீ பாடுறா. இப்படி போக முடியுமா? வெளியே போலாமா? சிவா வந்த வழியிலே போலாம் வா. ஏய் சவுண்ட் கேக்குதா? கேக்குதா? இதை அடிச்சுக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. கேக்குது. படிஸ் ஏதோ சவுண்ட் கேக்குது, நீங்களும் கேளுங்க. எங்கடா எலும்பு தொங்குது? எங்க இது செவுத்தோட பீஸ்ரா. அது ஏதோ கிளை மாதிரி தொங்குதுரா. மரம் தாண்டா அது, கிளாடா அது. ஆனா ஒரு விஷயம் இருக்காண்டா, அந்த மிருகமும் இருக்கலாம், செத்து போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களோட ஆன்மாவும் இருக்கலாம்டா. ஆனா அது மான்ஸ்டர் மாதிரி தாண்டா எனக்கே ஃபீல் ஆகுது. எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா. சொல்றா. நம்ம மான்ஸ்டர் ஒரு பக்கம் இருக்குதான், அது எந்த வித சந்தேகமும் இல்லை. நம்ம கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் அந்த இறந்து போனவங்களோட ஆன்மா யாராவது ஒருத்தவங்களோட ஆன்மாவது இருந்தாலும் அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. புரியுதா? அது எது நம்மள எதாவது பண்ணிட்டா? யாரு? அந்த செத்து போனவங்க பண்ண மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும், பண்ண மாட்டாங்க. ட்ரை